ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட வீ கேன் லைவ் வித்தவுட் யுவர் லைவ். ஓகேவா? அப்புறம் சாரி, இதுக்கு ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, அப்படின்னு ஸ்பெஷல் பார்ட்டிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பெட்ரூம் தான் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜிமின் ரொம்ப அழகாக அந்த பேபி ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற சங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதுதான் அவரோட ட்ரீமாக இருந்திருக்கும். பேபி அவரும் இவ்வளோ ஏஜ் தனியாக இருந்தப்போ அவர் அதுதான் நினச்சிருப்பார். எப்போ ஜிமின் வருவாங்க, எப்போ பேபி ஜிமின் ஒன்றா இருப்பாங்க, நம்ம 3 பேரும் எப்போ ஒன்றா இருப்போன்ட்டு அவர் இப்படி தான் நினச்சிருப்பார். ஃபைனலாக அவர் நினச்ச மாதிரி எங்கள் ஜிமினும் பேபி ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜேகே தான் 2 பேரும் எழுப்புறாங்க. அங்கே பாரு, ஜோனா அண்ட் ஜிமின் எந்திரிங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் ஜோனாவும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ பேபி எந்திரிச்சதுமே குட் மார்னிங் மம்மா அப்படி சொல்லுது. குட் மார்னிங்டா ஜோனா அப்படி சொல்லி ஜிமின் தான் பேபியை கிஸ் பண்ணுறாங்க. ஃபோர்கெட்டில் நம்ம ஜோனாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ எந்திரி சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கா நீங்கள் நேரமாக எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின் நான் எழுந்திரிச்சிட்டேன். ஜோனா உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல எந்திரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் ஜோனா டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் கீழே மெய்டு எல்லாமே ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டாங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே எனக்கு பொறுமையாக எந்திரி சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து ஜீவனை குளிக்க வைப்பேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா தான் குளிக்க வைப்பேன்னு சொல்கிறேன் பேபி சொல்லுது. ஃபைனலாக நம்ம ஜிமின் போயிட்டு பேபி குளிக்க வச்சுட்டு வந்து அழகாக ஹேர் ஸ்டைலாம் பண்ணி விட்றாரு. ரொம்ப அழகாக அது கேர்ள் பேபி இல்லையா, ஸ்கூலுக்கு ரொம்ப அழகாக நம்ம ஜிமின் ஹேர் ஸ்டைலாம் பண்ணி விட்றாங்க. அவங்க அதை பார்த்து ரசித்து பார்த்துருக்காங்க. பேபி ரொம்ப க்யூட்டாக அம்மா இது ரொம்ப அழகாக இருக்குது ஹேர் ஸ்டைல் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. டேடா விட நீங்கள் அழகாக போட்டு விட்றீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் நான் க்யூட்டாக அழகாக பார்த்துட்டு ஹேர் ஸ்டைலாம் பண்ணி விட்றாங்க. இப்போ ஃபைனல் கீழே இறங்கி வராங்க. வந்துட்டு நம்ம ஜிமின் தான் ஜோனாக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்றாங்க. அம்மா என்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் கையெழுத்து போடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அதை சைன் பண்ணுறாரு. சைன் பண்ணி கொடுத்துட்டு ஜோனா இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா அப்படி சொல்லிட்டு பேபி என்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஃபைனலாக நம்ம ஜிமின் அண்ட் ஜோனா 2 பேரும் காரில் ஏறுறாங்க. இங்கே ஜங்குக்கு 3 பேரும் போகிறாங்க. 2 பேரும் போய்ட்டு ஸ்கூலில் பேபி ட்ராப் பண்ணுறாங்க. பேபி ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் பார்த்துட்டு லவ் யூ டூ லவ் யூ மம்மா டேடா சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. பேபி ரொம்ப ஹாப்பியாக போகுது. இப்போ ஜங்குக்கு தான் ஜிமில் ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க ஸ்கூலுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இல்லைடா இல்லை ஜிமின் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னு சொல்கிறாங்க. ஜோனாவுக்கு ரொம்ப ஆசை நான் எவ்ரிடே உள்ள ஸ்கூலுக்கு வந்து ட்ராப் பண்ணுவோன்னா அப்போ வந்துட்டு அவள் பாப்பா மற்றவங்களாம் பேரண்ட்ஸ் வந்து விடுறாங்களா, சில பேருக்கு மம்மா வருவாங்களா, அப்போ பார்க்கும்போது அவள் கேட்பா என்னோட மம்மா எங்கடாடா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக கேட்பா. இப்போ பார்க்கும்போது அவர் அவ்வளோ ஹாப்பியாக போகிறா பார்த்தியா, எனக்கு அதை பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இனிமேல் அப்போ எப்போவும் ஹாப்பியாக தான் இருப்பா, நீங்களும் ஹாப்பியாக தான் இருக்கணும் சரியாக சொல்கிறாங்க. நீ வந்துட்டு இல்லை எங்களோட ஹாப்பினஸ் நீ தானே, எங்களோட லவ் நீ தானே, நீ இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதே சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே ஹபி வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் காரில் அப்படியே வந்துட்டுருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஜங்குக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்காக ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணி தராங்க. ஜிமின் இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே தான் நிறைய மெயிலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் தான் எல்லாம் பண்ணுவேன் சொல்லி ஜிமின் சொல்ல ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. சாரிடாமா சொல்கிறாங்க. எதுக்கு ஜங்குக்கா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இல்லை உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஜங்குக்கா நீங்கள் பழசை பேசாதீங்க எந்த டைம் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறோம். ஜிமின் தான் ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி தராங்க. ஷர்ட் அயன் பண்ணி இந்த இது போடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீயே போட்டு விட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஜங்கு அழகாக போட்டு விடுறாங்க ஷர்ட்லாம். ஜங்கு அப்போ ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. அழகாக அப்படி ரசித்து பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமினும் ஜங்குல ஷர்ட்லாம் போட்டு விட்டு அவர் ஆஃபீஸ் பேக் எடுத்து எடுத்துடுறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. கீழே வராங்க. இப்போ மெக்க ரெடியாக இருக்காரு. ரெடியாக இருந்து நின்றுட்டுருக்காரு. ஜங்கு அவனுக்கு அந்த மீட்டிங்லாம் இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் அந்த காய் என்ன நான் சொல்கிறாங்க. காய் யோன்ஜன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கானா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் கெஞ்சிட்டு இருக்கானா, அவன் என்னைக்கு வருவானோ தெரியல சொல்லிட்டு நம்ம மெக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. உனக்கு எப்போ மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜ் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க அலைன்ஸு சீக்கிரம் பண்ணிவிடுவோம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க இப்போ ஜிமின் வராங்க. ஜிமின் தான் அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜங்க் கிட்ட சாப்பிட்ருக்காரு. நம்ம ஜிமின் சாப்பிட்றாங்க. ஃபைனலாக ஜங்க் கிட்ட ஜிமின் தான் பாய் ஜங்குக்கா சொல்கிறாங்க. பாய்டம்மா சேஃப் வர சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு எங்கள் ஜிமின் ஜங்குக்கும் போயிடுறாங்க. ஜிமின் இப்போ அவர் ஃபோன் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட யோன்ஜன் கிட்ட நடக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் நம்ம ஜிமின் ஜங்கு நேரமாக வந்துடுறாங்க. நம்ம பாப்பா போயிட்டு அவரே பிக் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ பேபி தான் ஓடி வருது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருது. இப்போ ஜங்குக்கு பேபியோட பேக்லாம் எடுத்துகிட்டு பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜோனா வந்துட்டு சொல்லுவாங்க தூக்கி சுற்றுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்துட்டேம்மா நீ ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறா. நம்ம ஜிமின் பேபியோட ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிக்கிட்டே அந்த ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்படியா சொல்லிட்டு இதெல்லாம் நடந்துச்சா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அம்மா சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்குக்கா சொல்கிறாங்க. வெளில போமா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. வெளிலையா? நம்ம நேரமாக வந்துட்டானே நானும் நான் ஜெவனா 3 பேர் வெளில போமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் வீக்கெண்ட் கூட இல்லை ஜேகே சொல்கிறாங்க. பரவாயில்ல போகலாமே சொல்கிறாங்க. சரின்ட்டு பேபி பார்க்குது. மம்மா போகலாமம்மா நம்ம 3 பேர் போகமே சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா போய்ட்டு ரெடி ஆகிறாங்க. ஜிமின் நம்ம ஜெவனா நம்ம ஜங்குக்கு 3 பேர் ரெடி ஆகிட்டு அப்படியே வெளில வராங்க. இப்போ வந்து ஈவினிங் 6 o'clock இருக்கும். இப்போ இவங்க 3 பேருமே வெளில போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு நைட்டில் போயிட்டு நல்லா சுற்றுறாங்க. நைட் ரைடு மாதிரி அவங்களுக்கு பைக் காரில் போகிறது. அப்புறம் பீச்சுக்கு போகிறாங்க. ஃபைனலாக பீச்சுக்கு போகணுன்னு பார்த்தா அங்கே குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. என்ன சவுங்க அந்த நைட்டில் போயிட்டு பீச்சில் எல்லாம் விளையாடுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய பேர் வந்து நைட்டு கூட்டிகிட்டு வருவாங்க சொல்கிறாங்க. அங்கே சேஃப்டி தான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம ஜோனா பார்க்குறா. அங்கே நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜோனா போய் விளையாடுறா சொல்கிறாங்க. இப்போ ஜோனாவும் போய்ட்டு விளையாடிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கும் ஜிமின் தான் உட்காடுறாங்க சாண்டில் உட்காந்துட்டு. எனக்கு கூட பீச்சில் ரொம்ப பிடிக்கும் சொல்லி நம்ம ஜிமின் சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு தெரியும் ஜிமின் சொல்லி நம்ம ஜங்குக்கும் கம்ப்யூட்டர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமின் நினச்சி பார்க்குறாங்க. அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜங்கு கூட வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இந்த பீச்சில் நடக்கணும் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் அந்த மொமெண்ட்லாம் அப்போ வந்து இல்லாமல் போயிடல. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஜிமின் முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஹேண்டை பிடிச்சிட்டு வாக் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி ஜோனாவை பார்த்தா அவள் மட்டும் தனியாக வீடு கட்டிகிட்டு இருக்காமா அந்த மணலை வச்சுட்டு. பக்கத்தில் ஒரு பொண்ணும் ஒரு குட்டி பொண்ணும் ஒரு பையனும் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அக்கா அந்த இதை வச்சு கட்டு சொல்லிட்டு மண் அந்த பையன் மணலெல்லாம் அள்ளி கொடுக்குது. அந்த பொண்ணு வீடு கட்டுது. இதை பார்க்குற ஜோனாவுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவங்கள பார்க்குறாங்க. இந்த மாதிரி நான் எனக்கும் ஆசை இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் இது நடக்கவே சொல்லிட்டு ஜிமினும் நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜோனா நினச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கு நம்ம ஜோனா விளையாடுறதையும் ஜிமினை தான் பார்த்துருக்காங்க. இப்போ ஜோனா அப்படியே வீடு கட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஓடி வந்துட்டு ஜிமின் கிட்ட உட்கார்றா. என்னாச்சுடா சொல்லிட்டு ஜிமின் தான் ஜோனா தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. வீடு தானே கட்டிக்கிட்டு இருந்தேன். அவனால் கட்ட முடியாது. நான் வந்து கட்டவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு பேபியோட ஃபேஸை சேட் ஆகிடுது. என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க அங்கே பாயிண்ட் பண்ணுறா ஃபிங்கரை. நம்ம ஜிமின் ஜங்கு டவுன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க குட்டி பையனும் குட்டி பொண்ணும் விளையாடுறாங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் அக்கா நான் கட்டுவேன் எனக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடு சொல்லிட்டு நீ கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு வீடு கட்ட அந்த பையன் ஹெல்ப் பண்ணுது. அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரதரோ இல்லை குட்டி சிஸ்டரோ எனக்கு இல்லையே மம்மா சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. ஜோனா சொல்கிறாங்க. டாடா சொல்கிறாங்க. உனக்கு குட்டி பிரதரோ சிஸ்டரோ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவன் பேபி பார்க்குது. ஆமாம் டாடா எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கூலில் எல்லோரும் அம்மாவும் பார்ப்பேன்னா அப்போ எனக்கு அம்மா இல்லையே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்போ ஃபைனலாக எனக்கு அம்மா கிடச்சிட்டாங்க. எனக்கு அப்பவும் இப்படி தோணும். எனக்கு அம்மாவும் இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சிப்ளிங்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சிஸ்டர் பிரதர்லாம் இருக்காங்க குட்டியாக. அவங்களாம் சொல்லுவாங்க அவங்க வீட்டில் விளையாடுவாங்க சண்டை போட்டுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி கூட யாரும் இல்லைல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மாவை கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்புறம் எனக்கு சிப்ளிங்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அம்மா கிடச்சிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி எனக்கும் யாரும் இருப்பாங்களா சொல்கிறேன். ஜோனா கேட்குறா. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜோனா அவனுக்கு ஒரு லிட்டில் சிஸ்டரோ லிட்டில் பிரதரோ வேணுமா சொல்லி கேட்குறாங்க. ஆமாடாடா எனக்கு ஆசையாக இருக்குது. ஃபைட் பண்ணாலும் அவங்க கூட ஃபைட் பண்ணணும். அது கொஞ்ச நாளும் கொஞ்சம் விளையாடணும் எல்லாமே அவங்ககிட்ட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா சொல்ல. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு வேணும்னா கண்டிப்பாக அது கிடைக்க சொல்கிறாங்க. எப்படிடாடா எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி கேட்குது. எங்கேயும் கிடைக்காது. அதுவும் அம்மா கிட்ட தான் கிடைக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு வேணும்னா உங்கள் அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு என்ன ஜங்குக்கா பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எதுவும் சொல்லம்மா உனக்கு வேணும்னா நீ அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. பேபி எப்படி டர்ன் பண்ணுது. அம்மா உங்ககிட்ட தான் கிடைக்குமா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் ஜோனா நீ உங்கள் அம்மாட்ட தானே பிறந்த உங்கள் அம்மா தானே ஸ்டோனை ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னா உங்கள் அம்மாட்ட தானே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு பிரதரும் சிஸ்டரும் அங்கே தானே வருவாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு பார்த்து கேட்குறாங்க. ஜங்கு தான் எதுவும் சொல்லாமல் ஜோனா கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜோனா கேட்குறாங்க. அம்மா எனக்கு அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தருவீங்களா. நீங்கள் சொன்னீங்கல்ல அம்மா நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உனக்கு என்ன ஹாப்பினஸ்லாம் நான் தருவேன் ஜோனா நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ மொத்தத்தையும் அம்மா உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னீங்களே அம்மா அப்படின்னா என்னோட ஹாப்பினஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். நீங்கள் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறீங்க எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறீங்க என் கூடவே ஹக் பண்ணி தூங்குறீங்க ஃபீட் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க எனக்கு எல்லா ஹாப்பினஸும் கிடச்சிருச்சு. என்னோட லாஸ்ட் விஷயம் வச்சுக்கோ. ஐயோ என்ன ஜோனா பேச சொல்கிறாங்க. இல்லை அம்மா சாரி அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சாரி ஆனால் எனக்கு வேணும். எனக்கு ஒரு லிட்டில் பிரதரோ சிஸ்டரோ எனக்கு வேணும் அம்மா தருவீங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் பேபி கேட்குது. ஜிமினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியல. அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. நீ தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிமின் பார்த்து சொல்ல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு வேணுமாடா. எனக்கு வேணுமம்மா எனக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ வேணும் எனக்கு தருவீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எனக்கு எல்லாமே தருவீங்களா உங்கள்கிட்ட இருந்து எல்லாமே எனக்கு கிடைக்கிற எல்லா லவ்வும் எனக்கு கொடுப்பீங்களா அப்போ எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸும் தருவீங்களா எனக்கு பிரதர் தருவீங்களா சொல்லிட்டு நானும் இதே மாதிரி விளையாடணும் இதே மாதிரி ப்ளே பண்ணணும் ஒரு குட்டி பிரதர் கூட சிஸ்டர் கூட எனக்கு அது மாதிரி எனக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா
சொல்கிறேன், நான் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை மம்மா. ஸ்கூல் போகும்போது எல்லாருக்கும் சிப்ளிங்ஸ்லாம் வராங்க, எனக்கு யாரும் இல்லை மம்மா சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க, நான் உங்க கூட தான் ப்ளே பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை மம்மா, நீங்கள் மம்மாவாக ப்ளே பண்ணுறீங்க, எனக்கு சிப்ளிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா கேட்குறா. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் வந்துட்டு ஓகே உனக்கு வேணும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா, கண்டிப்பாக உனக்கு தரேன். ஸோ ஓகேவா சொல்கிறாங்க. எப்போம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 months கொடுக்குறியா, அப்புறம் டைம் கொடுக்குறியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அக்வராக இருக்குது ஜங்க்கு பார்க்கும்போது. என்ன ஜங்குக்காக பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்க் கண்டுக்கவே மாட்டாங்க ஜிமின்கிட்ட. ஜோனா நீ சொல்லு, 10 months டைம் கொடுக்குறதா சொல்லு, நானும் அம்மாவும் கியூட்டான ஒரு அழகான பேபி சிஸ்டரையோ பிரதரையோ கொடுக்குறோம் சொல்கிறாங்க. இப்போ பேபி ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாட்டும். அம்மா கண்டிப்பாக வா, நான் வந்து டைம் கொடுத்தா நீங்கள் தருவீங்களா சொல்கிறாங்க. ஆமாம், நீ காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கோ, உனக்கு சிஸ்டரோ பிரதரோ வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் 10 monthsக்கு அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. பேபி ரொம்ப அழகாக டக்குன்னு 2 ஹேண்டையும் ஒரு மாதிரி அந்த மாதிரி இது ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. 2 ஹேண்டையும் ஒன்றா சேர்த்து அப்படியே அந்த பீச் இருக்குல்ல, அந்த பீச் சைடு பார்த்தா ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. காட்டுங்க பாருங்கள், எனக்கு ஒரு அழகான பிரதரோ சிஸ்டரோ வேணும், நான் ப்ரே பண்ணணும், என்னை அம்மா கிட்ட கொண்டு வந்து பேபியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி ப்ரே பண்ணுது. காட் நீங்கள் என் அம்மா கிட்ட பேபியை கொடுங்க, நான் என் சிஸ்டர் கூடயும் பிரதர் கூட விளையாடணும், நான் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு பேபி ப்ரே பண்ணுறா. இதை பார்க்குற ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேபி எவ்வளோ ஆசைப்படுறா சொல்லிட்டு. இப்போ ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க, பேபி விஷ் பண்ணிட்டு இருக்கா. ஜங்குக்கா என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கா ஜிமினுக்கு மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின், எனக்கு ஒரு லைஃப்பில் ரொம்ப கில்ட்டினஸோட இருக்கா சொல்கிறாங்க. கில்ட்டினஸாக அப்படின்னு ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. நான் உன்னை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் சரியாக பார்த்துக்காம போயிட்டேன், நீ எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பா இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க எவ்வளோ தான் வந்துட்டு ரிச்சாக எல்லாமே நான் கொடுத்துருக்கலாம், ஃபுட்டு கொடுத்துருக்கலாம், மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கலாம், ஆனால் உனக்கு தேவை அந்த கம்ஃபர்ட் அந்த லவ் கேரை நான் கொடுக்காம விட்டுட்டேன். நீ எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்ப, நீ அதை தானே ஆசைப்பட்டேன், அதை நான் கொடுக்காம போயிட்டேன்ல. நான் இப்போ இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எல்லாம் உனக்காக பண்ணியிருக்கேன், அதனால் உங்களை அந்த ஹாப்பினஸ்ஸாக என்னால் கொடுக்க முடியாமல் போயிட்டில்ல, அந்த பெயின் உங்கள்கிட்ட இருந்துச்சுல்ல. நானும் வந்துட்டு இவ்வளோ கில்ட்டினஸாக இருக்கேன், என்னால் உங்க கூட அந்த டைமில் இருக்க முடியல. நீ ஆசைப்பட்டபடி என் ஹேண்டை பிடிச்சி நடக்கணும், நைட்டு தூங்கும்போது என்னோட கம்ஃபர்ட் உனக்கு வேணும், நான் உன்னை ஹக் பண்ணணும், உன்னோட வெளியில் கிஸ் பண்ணணும், அதை தாண்டி உன்னை நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட வந்திருக்கணும், உன்னை டெலிவரி ஆகிறப்போ கூட இருந்திருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ ஆசை வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருந்திருக்கும்ல, அந்த ட்ரீம் எல்லாத்தையும் நான் தானே உடைச்சிட்டேன், அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் விட்டுட்டேன்ல, அந்த டைம் போயிடுச்சுல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் அது அப்போ போயிடுச்சு, அது போய் ரொம்ப வருஷம் ஆகுது, இனிமேல் அதை சொல்கிறாங்க. ஆனால் அதை இனி டைம் அந்த டைம் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் அதே மாதிரி ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியல. அந்த பெயின்ஃபுல் மொமெண்ட்டை ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக அகைன் வந்துட்டு நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியல சொல்கிறாங்க. என்னதுக்காமா நம்ம ரீக்ரியேட் பண்ணலாமா, இன்னொரு பேபிக்கு செகண்ட் பேபி அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேபி அப்போ மெச்சூரிட்டி இல்லாமல் நான் நடந்துக்கிட்டது, நீ ரொம்ப சின்ன பையனாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ தான் நமக்கு கரெக்டான ஏஜ் பேபி பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் நம்மக்கிட்ட நம்ம பாப்பாவே இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்கா, அவளே கேட்குறா, அவளுக்கும் ஒரு லிட்டில் பிரதரோ சிஸ்டரை கொடுத்த மாதிரி இருக்கும், எனக்கும் என்னோட கில்ட்டினஸ் வந்து வெளில வந்த மாதிரி இருக்கும். என்னோட ஜிம்முக்கு எல்லா லவ்வையும் கேரை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் தருவா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் கேட்குறாங்க. நம்ம ஜோனாவுக்கு ஒரு லிட்டில் பிரதரோ அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவள் சிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸும், எனக்கு செகண்ட் டைம் என்ன ஒரு டாடாவாக கரெக்டான ஒரு ஹஸ்பண்டாக நான் இருக்கணும், அதுக்கு ஒரு சான்ஸ் கூட சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, அந்த டைமில் அப்படி இருந்து சொல்கிறாங்க. இல்லை ஆனால் எனக்கு எங்கள் கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, நீ தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரூமில் நீ தூங்கும்போது அவ்வளோ வெள்ளியோட தனியாக நீ தூங்குனது, அதெல்லாம் நினைக்கும்போது இனிமேல் எனக்கு ரொம்ப ஹார்ட்டே பெயினாக இருக்குது, தயவு செஞ்சு எனக்கு அந்த இது கூட அந்த தப்பை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னோட பொண்ணு இந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறா, என்னோட ஜங்கா இந்தளவுக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா நான் அந்த கில்ட்டினஸ் வந்து அவங்கள்ட்ட போக வைப்பேன், என்னோட பொண்ணுக்கு ஹாப்பினஸாக கொடுக்கணும் அப்படின்னா செகண்ட் பேபி வேணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த சான்ஸ் நான் தரேன் ஜங்கா. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போய்ட்டு ஜிம்மோட ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க ரொம்ப லவ்வோட. தேங்க்யூடா, லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பேபி அப்படியே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அம்மா டாடா சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களோட விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும்டா, கிட்ட வாசல் நம்ம ஜிமின் இந்த பேபி தூக்கி கிஸ் பண்ணுறாங்க. உனக்கு கண்டிப்பாக வந்து காட் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான சிஸ்டரை கொடுப்பாங்க, சிஸ்டரோ பிரதரோ கொடுப்பாங்க, ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி தான் ஜிமின் ஒரு க்யூட்டாக கிஸ் பண்ணுது. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி டைம் ஆகுது, வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. 3 பேர் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வீட்டுக்கு வந்துட்டு பேபிக்கு ஃபுட்டெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம பேபியை ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்டுருக்கான். இப்போது நம்ம ஜங்குக்கு தாண்டா அப்படி போயிட்டு ஜங்கு வந்து மேலே போயிடுறாங்க. ஜிமின் மட்டும் தான் கீழே பேபிக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே மைடு ஃபுட்டை அந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் பேபி தான் கீழே இருக்காங்க. ஜிமின் நிறைய பேபிக்கிட்ட க்யூட்டாக பேசிக்கிட்டே அந்த ஃபுட்டு ஃபிட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படியே மேலே தான் இருக்கார். இப்போ ஃபுல்லாக பேபி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜிமின் தூக்கி வச்சு ஒரு மாதிரி டேப் பண்ணுறாரு. அழகாக தூங்கிடுறா. இப்போ ஜிமின் பேபி தூக்கிட்டு மேலே வராங்க. வந்துட்டு அப்படியே ரூமில் படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா ஜங்க காணும், எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. சரிட்டு பேபி தூக்கம் வச்சுட்டு அப்படி பிளாங்கெட்டில் கவர் பண்ணிட்டு ரூமில் லாக் பண்ணிட்டு வெளில வராங்க. ஜங்குக்கா
எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, தேடுறாங்க, காணும். இப்போ ஒரு ரூம் கிட்ட ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வருது. என்னது இது சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன வெட்டிங் நைட் ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்கு தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் வந்துட்டு அப்படியே பாத்ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு செம்ம ஹாட்டா, அவ்வளோ வந்துட்டு வரை வெட்டா அப்படியே அந்த பாத்ரூம் மட்டும் போட்டுட்டு வெளில வராரு. செம்ம அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு, ஹேண்ட்ஸம் அப்படியே வெட்டு ஹேரு அழகாக இருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஐஸ் அவரை எடுக்கவே முடியல. பார்க்குறாங்க ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு ஜிம்மை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டியா சொல்கிறாங்க. ஜங்குக்கா இங்கே என்ன பண்ணுறீங்க, அது என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படி ஜிம்மு கிட்டே வந்துட்டு ரூம் டோர் லாக் பண்ணுறாங்க. அப்புறம் என்னோடய பொண்ணு கேட்டிருக்கா ஒரு பிரதர் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய விஷயம் நீ ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் கண்டிப்பாக அதுக்கான ஒர்க்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு எதுக்கு இந்த செட்டப்லாம் சொல்கிறாங்க. அதுவா அப்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி இருக்கும்போது கூட நான் ஆசைப்பட்டதுனால மட்டுமே நீ எல்லாமே எனக்காக விட்டு கொடுத்த. அது எந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். நான் எதுவுமே ப்ராப்பராக பண்ணல, எல்லாத்துலையும் நான் அவசரம்னு பண்ணிட்டேன். அதனால தான் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஆகிருக்கோம், இவ்வளோ தூரம் பிரிஞ்சிட்டதுக்கு எல்லா ரீசன் அதுதான். அதனால தான் அது எல்லாமே வந்துட்டு நீ எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்குது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு வெட்டிங் நைட்னா இப்படி தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ஆனால் நம்ம கூட வெட்டிங் நைட்டில் சொல்கிறாங்க. வெட்டிங் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்றைக்கி அகைன் வந்துட்டு வெட்டிங் நைட்டாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வெட்டிங் நைட்டை பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அன்றைக்கி நம்ம கூட தூங்க கூட இல்லை, அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக உனக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா, பழசை பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் பழசை பேசக்கூடாது, பாஸ்ட்டை பேசக்கூடாதுன்னா இப்போ நீ அழகாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது. சரி ஓகேச்சாங்க. சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே கீழே எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க அந்த ரூம் டெக்கரேஷன்லாம். இப்போ ஜிம்மின் பாருங்க, ஜிம்முக்கு போயிட்டு அவரும் அவ்வளோ அழகாக குளிச்சுட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக வெளில வராரு. பார்க்குறதுக்கு செம்ம ஹாட்டாக இருக்கார் அவரும். ஜங்குக்கு இப்படி ஜிம்மின் ரிட்டர்ன் பண்ணி பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க ரெண்டு பேருமே. வெட்டு ஹேரோட நம்ம ஜங்கு போய்ட்டு ஜிம் அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மும் ஜங்கு அப்படி டீப்பாக ஹங்கரியாக கிஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். இப்போ ஜங்கு அந்த ஜிம்மில் அப்படியே புஷ் பண்ணுறாங்க பேட்டில். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஆமாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்முக்கிட்ட அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு இன்டிமேட் அவங்களோட அப்படி ஒரு மொமெண்ட் போகுது. ஜிம்மினும் அவ்வளோ வந்துட்டு ஜங்கோட அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. ஜங்கா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லைட்டாக ஹேக் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து போகுது. அந்த நைட் ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் ஆகிருக்கும். இப்போ இயர்லி மார்னிங் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தர் பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு டயர்டே ஆகலை சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் உனக்கு பார்க்குறப்போ உனக்கு டச் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் டச் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்கா, அதனால தான் நீ ஒரு குழந்தைக்கு அம்மாடா அப்படி இருந்தும் பாரு எப்படிப்பா அப்படியே எங்கே அப்படியே ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்க சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா அப்படி பேசாத சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குத்தை பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி ஜங்குக்கா ஒரு மாதிரி கியூட்டாக கெஞ்சிட்டாங்க. இப்போ ஜமினும் ஜங்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்க. எடுத்து ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம பேபி பார்க்குற அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜோனா சொல்கிறாங்க. அம்மா என்ன மாமா உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறது நெக்கெல்லாம் பார்க்குறா. ஜிம்முக்கு ரொம்ப ஆக்குவராக இருக்குது அது சொல்கிறாங்க. அது வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அதுவா அம்மாவுக்கு மஸ்கிட்டோ கிடச்சி சொல்கிறாங்க. மஸ்கிட்டோவா அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. இப்போ பேபி என்ன பண்ணுறா, அம்மா எனக்கு அப்படி இருக்கா சொல்லிட்டு போய் மிரரை பார்க்குது. அச்சோ உனக்கு எதுவும் நல்லா சொல்கிறாங்க, உங்களை மட்டும் எப்படி அம்மா கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குவராகவே இருக்குது. என்னடா சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. அதுவா மம்மாவோட பிளட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால தான் சொல்கிறாங்க. மம்மா உங்கள் பிளட் டேஸ்ட்டாக இருக்குன்னு பேபி கேட்குது. ஜிம்மில் தான் ஜங்கு வந்து முறைக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் இந்த மஸ்கிட்டோ வந்துட்டு க்ரீம் இருக்குல்ல அதை வந்துட்டு போட மறந்துட்டேன். ஓகேவா, அது போட்டு தான் எனக்கு கிடச்சிருக்கு, அதை உனக்கு போட்டு விட்டுறேன், அதனால உனக்கு கிடைக்கல, எனக்கு போடாமல் விட்டுட்டு எனக்கு கிடச்சிச்சு சொல்கிறாங்க. அச்சோ அம்மா இன்றைக்கி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரிடா நான் ஓகே நான் போட்டுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம பேபியும் நம்ம ஜிம்மில் தான் ஸ்கூலில் அனுப்பிட்டாங்க. அப்படியே டர்ன் பண்ணி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் பேபி கிட்ட போய் சொல்லுவீங்க சொல்கிறாங்க. டே உண்மை தானே சொல்கிறாங்க நீங்கள் இல்லை நான் உண்மை சொல்லவா, அந்த மஸ்கிட்டோ நான் தானே சொல்லவா சொல்கிறேன். ஜிம்மி ஜங்கு கேட்குறாங்க. அச்சோ ஜங்கா ஷேம் பேசாதீங்க சொல்லிட்டு ஜிம்மின் போயிட்டு ஜங்கு அடிக்கிறாங்க. ஜங்கு தான் ஜிம்மோட ஹேண்டில் கிஸ் பண்ணி இருக்காங்க. அச்சோ என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆஃபீஸ் போக இன்றைக்கி மூடியில் சொல்கிறாங்க. என்னன்றதுக்கு ஜிம்மி ஷாக் ஆகிடுங்க. ஆமாம் எனக்கு இன்றைக்கி அகைன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா இது டே டைம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு அப்படியே சொல்லிட்டு ஜங்கு தான் ரூம் நான் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு ஜிம்மின் கூட அகைன் அப்படி தான் இருக்காங்க. இப்போ எவ்ரி டே நம்ம ஜிம்மில் இப்படி தான் ஜங்கு ரொம்ப ரொமான்டிக்காகவே இருந்துட்டுருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜோ ஜங்கு அடுத்த தாங்க முடியுன்ற அளவுக்கு நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு ரொமான்டிக்காக இருக்காரு. மிக பேபி பார்த்துருவாளோன்ற அளவுக்கு அவருக்கு பயந்துட்டு இருக்காரு. அந்தளவுக்கு ஜங்கு வந்துட்டு கண்ட்ரோலே நம்ம ஒரு மாதிரி இருக்காரு.
இப்போது ஆஃப்டர் ஒரு 3 வீக்ஸ் ஆகிடுச்சுடா. நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. பேபி பார்க்குது. மம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. இப்போ ஜம்கா ஆஃபீஸில் இருக்காங்க. நம்ம பேபி தான் பார்க்குது. ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்க பார்த்துட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைடை கூப்பிடுது. என்னம்மா என்ன ஜோனா சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் மம்மாவுக்கு ஜூஸ் போட்டுத்தாங்க சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜூஸ் போடுறது கொடுக்குறாங்க. ஜிமின் சார் இருந்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வாங்குறாங்க. அவருக்கு அந்த ஜூஸை கொடுக்குறாங்க. டக்குன்னு வாமிட் வந்துடுது. போய்ட்டு வாமிட் எடுத்துட்டாங்க. ஜோனாக்கு ரொம்ப அழுக வருது. ஜோனா ஏன் அழகா சொல்கிறாங்க. ஜிமின் கேட்குறாங்க. மம்மா நீங்கள் ஏன் வாமிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சொல்லிட்டு கேட்குது. ஐயோ அப்படிலாம் இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் ஜோனா தூக்கி சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா எனக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பேபி டேப் பண்ணுறாங்க. ஜிமின் கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்துட்டு சோஃபாவில் சாஞ்சிருக்காரு. பார்த்தா ஃபைண்டட் ஆகிடாரு. ஜோனா ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிடா. நம்ம உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த மெய்டு ஆண்டி தான் டக்குன்னு ஜங்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி ஜிமின் சார் மயக்கம் போட்டாங்க. என்ன சொல்லிட்டு ஜங்கு தான் வந்துட்டு வேகமாக டாக்டருக்கும் கால் பண்ணிட்டு அவர் ஓடி வராரு. ஓடி வந்துட்டு பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா ஜோனா அழுதுகிட்டே இருக்கா. ஜோனா சொல்கிறாங்க. டாடா மம்மா பாருங்க மம்மாக்கு என்னமோ ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. ஜங்குக்கும் பேபி தூக்குறாங்க. இப்போ நம்ம டாக்டர் தான் வந்துட்டு ஜிமினி நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிமினி தூக்கி போய்ட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க ரூமில். டாக்டர் போய் செக் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் பேபி வெளில இருக்காங்க. இப்போ ஃபைன் அவங்க லேடி டாக்டர் தான் செக் பண்ணிட்டு வெளில வராங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க இதுக்கு. ஆமாம் அவங்க ஒய்ஃபு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. டாக்டர் நீ உண்மையாக சொல்கிறீங்களா. ஆமாம் 3 வீக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் வீணாக போல சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போது பேபிக்கு ஒன்றும் புரியல. டாடா என்ன சொல்கிறாங்க. டாக்டர் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் தான் கீழே குடிச்சு உன்னோட மம்மா எப்படி சொல்கிறது உனக்கு ஒரு குட்டி பிரதரோ சிஸ்டரோ வரப்போகிறாங்க சொல்கிறாங்க. என்ன கார்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. என்ன சொல்கிறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை டாக்டர் நான் அவளுக்கு புரிய வச்சுக்கிறேன். நீங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு அவர் ஃபீஸ் கொடுத்துட்டு அனுப்பிடுறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம மேடாண்டி தான் ஸ்வீட் வந்து ஜங்கு விட்டுறாங்க. இந்தாங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் பேபிக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஜங்குக்கு ரொம்ப அப்படியே போயிட்டு ஜிமினோட கிஸ் பண்ணுறாங்க. ஃபோர் கிட்டில் வச்சு என்னால் அந்த ஹாப்பினஸ் சொல்லவே முடியடா. எவ்வளோ அழகான மூமெண்ட் இல்லை சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ நம்ம பேபி பக்கத்து நடா அப்படின்னா குட்டி தம்பி சொல்கிறாங்க. ஆமாம் குட்டி தம்பி குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ நம்ம அம்மாவோட ஸ்டமக்கில் வந்துட்டாங்க சொல்கிறாங்க. அச்சுவா படிச்சுட்டு பேபி ரொம்ப க்யூட்டாக போயிட்டு ஜிமினோட ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுது. ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பேபி பக்கத்து டாடா மம்மா எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிமினும் இங்கே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ஜங்குக்கு பார்த்தா ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. பேபியும் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்கு. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேர் இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்த்து அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் பார்த்து தூக்கி விடுறாங்க. இப்போ ஜிம்மோட பெட்டில் சாஞ்சு வைக்கிறாங்க. என்னாச்சும் அக்கா சொல்கிறாங்க. பேபி தான் எந்திரிச்சு போட்டு ஜிம்மோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுது. மம்மா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு என்ன நினச்சிட்டா சொல்கிறாங்க. தேங்க்யூ மம்மா நீங்கள் எனக்கு குட்டி பிரதர் தத்துட்டீங்க தரப்போறீங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜங்கு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு அதில் ஜோனா சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. நீ போய்ட்டு மெய்டு ஆண்டிக்கிட்ட மம்மாவுக்கு ஜூஸ் ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஓடி போயிடுறாவ. இப்போ ஜங்கு தான் பேபி போனதும் ஜிம்மில் போய்ட்டு அப்படி லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மினோட பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டா லவ் யூ ஸோ மச் ரொம்ப தேங்க்ஸ்டா ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட் சொல்கிறாங்க. ஜங்கா எப்படி சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி நீ வீக்காக இருக்கேன்னு சொல்ல வேண்டியது நான் இவே இப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுவா நான் இப்போ தானே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு சொல்கிறாங்க. வச்சோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா. டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு மொமெண்ட் எல்லாம் மறக்கவே முடியல சொல்லிட்டு ஜங்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேபி இதானப்போ இப்படி தான் நீ வந்துட்டு மயக்கம் போட்டு இருந்த அந்த டைம் நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனப்போ இதே மாதிரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்துச்சு. இப்போவும் நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது கேட்கும்போது சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த டைம் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்லிட்டு ஜங்கு ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜங்கு ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் ஹாப்பி ஜங்கா ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் நம்ம ஜோனா தான் ஜிம்மினை அப்படி டேக்கர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒய்என் நம்ம ஜேஹோப் அப்படியும் ஜுல்காய் நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா அவங்களும் வந்துட்டு ஃபோனில் அடிக்கடி பேசுவாங்க. ஜிம்மின்கிட்ட வீடியோ காலில் பேசுவாங்க எப்படி இருக்க சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜங்குக்கும் ஜோனா தான் ஜிம்மில் கீழே விடுறதில்ல அந்தளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ டேக்கர் பண்ணிக்கிறாங்க. நல்லபடியாக பேபி பிறக்கணுட்ருக்காங்க. ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்மிலுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு தான் மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு டேக்கர் பண்ணுவார். இப்போ ஆல்மோஸ்ட் ஜிமில் ஒரு 6 மந்த் ப்ரெக்னெண்ட் இருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த க்யூட்டான பெல்லியோட கார்டனில் நின்றுருக்காங்க. கார்டனில் நின்றுட்டு அப்படி அந்த செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பேக் பண்ணுறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டிங்களா வந்துட்டு சொல்கிறாங்க. எங்கே ஜோனா சொல்கிறாங்க. அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு ஜிம் அப்படியே கார்டன் நின்றுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்ன ஈவினிங் டைம் தண்ணி விட்டுட்டுருக்கா சொல்கிறாங்க. அதுவா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தோணுச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்குக்கும் ஜிம்முக்கிட்ட ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. பேபி பார்க்குறாங்க. அங்கே பார்த்துட்டு ஜாம் சேஃபாக வரணும் என்ன
அம்மாவை எதுவும் ஹர்ட் பண்ணுறாத சொல்லிட்டு பேபிகிட்ட ஸ்டமக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அந்த டைம்லலாம் ஆசைப்பட்டுருப்பாரு. ஆனால் ஜிமின் ஜங்க் இந்த டைம் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நைட்டில் தூங்கும் போதும் நம்ம பேபியை கொஞ்சம் அந்த பக்கமாக தூங்க வச்சுட்டு ஜங்க் தான் ஜிம்மோட அப்படியே ஜிம்மில் ஹக் பண்ணி தூங்குறாங்க. ஸ்டமக்கோட ஒரு அந்த ஸ்டமக் மேலே ஒரு ஹேண்டை வச்சு ரொம்ப அழகாக சேஃபாக செக்யூராக பிடிச்சிக்கிறாங்க. ஜிம்முக்குனா அவ்வளோ ஹாப்பி. அவர் எப்போ அந்த மொமெண்ட்லாம் இழந்தாரோ அந்த மொமெண்ட் எல்லாமே இப்போ ரீக்ரியேட்டாக ஒரு ஹாப்பினஸ் மொமெண்ட்டாக வருது. ஜங்க் தான் ஜிம்மு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. செக்கப்புக்கு இப்போ 2 பேர் தான் போயிருக்காங்க. இப்போ ஜோனை பார்க்குற டேடா நம்ம மம்மா ஸ்டமக்கில் இருக்க பேபி நமக்கு காட்டுவாங்களாவும் காட்டுவாங்க சொல்கிறாங்க. 2 பேரும் போய்ட்டு மானிட்டரில் பார்க்குறாங்க. பேபி ரொம்ப அழகாகவும் ஆகுது. நம்ம ஜோனுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கா. ஜோனோட தம்பி அப்படி சொல்லிட்டு மாதிரி கிளாப் பண்ணுறா. நம்ம ஜாங்கு ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. இதெல்லாம் அப்போ பார்க்காம போய்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜாங்குக்கும் ஜிமினும் நம்ம ஜோனா 3 பேரும் அவங்க லைஃப் அவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம 8 மந்த் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் ஜோனாவை அப்படின்ற வீட்டில் மெக்கிட்ட விட்டு போயிருக்காங்க. நீ பார்த்துக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிமினை மட்டும் கூட்டிகிட்டு வெளில போயிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பீச் வரைக்கும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பீச்சில் வாக் பண்ண வைக்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பொறுமையாக வாக் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஜங்கு தான் அங்கே ஒரு கான் வந்து சுட்டுட்டு இருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க என்ன ஜிமின் சொல்கிறாங்க என்ன தூக்கிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அழகாக தூக்குறாரு. அந்த பெரிய ஸ்டமக்கோட ஜிமின் அப்படி கூட்டத்துக்கு க்யூட்டாக தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்கு ஜிம் செம்ம ஹாப்பி. அப்படியே ஜங்கு போய்ட்டு சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூலாம் சொல்கிறாங்க. இந்த மொமெண்ட்டு இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜங்குக்கா. ஆனால் நீங்களும் ஜோனா வந்து ரீசன் இப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இந்த மொமெண்ட் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு ஜோனா என்னோடய ஸ்டமக்கில் இருக்கும்போது எனக்கு கிடைக்காத ஹாப்பினஸ்லாம் இந்த பேபிக்காவது கிடைச்சின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு பேபி எப்படி தானே இருப்பாங்க. சில பேர் ஃபஸ்ட் பேபியை ரொம்ப டேக் கேர் பண்ணுவாங்க. செகண்ட் பேபி கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் ஃபஸ்ட் பேபி அப்போ ரொம்ப எதுவுமே கண்டுக்காமல் செகண்ட் பேபி தான் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த செகண்ட் சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. எனக்கு செகண்ட் சான்ஸ் வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து கண்டிப்பாக இது யூஸ் பண்ண மாட்டேன். இது ரொம்ப இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஜிமின் அவ்வளோ லவ் கேரை வந்து பார்த்துக்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பி. ஆல்மோஸ்ட் இப்போ 10 months ஆக போகுது. ஜிமினுக்கு பேபி பிறக்க போகுது. அதனால் நம்ம ஜிமினோட அம்மா அப்பா ஜங்கோட அப்பா அம்மா எல்லோரும் வந்திருக்காங்க. ஒயன் வரல, மற்ற எல்லோரும் வந்திருக்காங்க. ஜிமின் நம்ம காய் 5 வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா ஃபஸ்ட்டு பேபி இப்போ நான் எப்படி வந்துட்டு எனக்கு அப்போ பெரிய பயம் தெரியல. எனக்கு இப்போ தான் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போலாம் இல்லை ஜிமின் சொல்கிறாங்க. இல்லைம்மா இந்த ஜங்குக்கா என்னை எந்த பெருசாக ஒர்க் பண்ணவே விடலம்மா. அதனால் டாக்டர் கூட சொன்னாங்க அப்போ ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன். எந்த ஒர்க்கும் பண்ணலையா அப்படிலாம் ஒன்றும் பயப்படா ஜிமின். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சொல்கிறாங்க. எல்லோரும் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஹாப்பியாக இருக்காங்க. எல்லோரும் கூட இருக்கிறதுனால ஜோனா பார்க்குறாங்க. அம்மா எனக்கு சீக்கிரமே லிட்டில் பேபி தம்பி வரப்போறான்னு சொல்லிட்டாங்க. சரி சரி சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 1 week அப்புறம் தான்டா ஜிமின் ரொம்ப பெயினில் கத்திட்டு இருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் ஜங்குக்கா ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே டேஸோடு பார்த்துருக்காங்க. ஜங்குக்கோட டேஸ் வாங்கும் ஜிம்முக்கு கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா அழாதீங்க சொல்கிறாங்க. இல்லைடா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஒன்றும் ஜிம்முக்கு பாரு கொஞ்சம் நேரம் நம்ம பேபி பிறந்துன்னு சொல்லிட்டு ஜங்குக்கா ஜிம்மில் அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அவர் கண்ணில் அவ்வளோ டேஸ். அதை பார்க்கும்போது ஜிம்முக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வருது. ஃபஸ்ட் டைம் பேபி பிறக்கும்போது அவர் யாருமே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்க்கும்போது வீட்டில் அவங்க வெளில மொத்த ஃபேமிலி நின்றுட்டுருக்கு. அவங்க பொண்ணு வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தான் ஜிம்மியோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படி வந்துட்டு ஜிம்மினி பார்த்துருக்காங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவருக்கு அந்த பெயின் வந்து அவரே ஃபீல் பண்ணுறாரு. ஜிம்மினி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் அவ்வளோ கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க சொல்கிறாங்க. டாக்டர் ப்ளீஸ் சேஃபாக எடுத்து பேபியே சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. நம்ம டாக்டர் வந்து அப்படியே சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மிலே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் மட்டுமே பார்த்துட்டு ஒன்றும் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் பெயினெலாம் தாங்கிக்க முடியல. நம்ம நம்ம ஜவுக்கு அழகை பார்க்க அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் இந்த பெயினை கூட பொறுத்துக்கிறாங்க. ஃபைனலாக இங்கே ரொம்ப அழகான ஒரு குட்டியான ஒரு பாய் பேபி தான் பிறக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே ஃபெயின்டட் ஆகிடுறாங்க. ஜவுக்கு பேபி வாங்குறதுக்கு முன்னாடி ஜிம்மில் 4 போய் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படி ஜிம்மில் டேஸ்ட்லாம் வைப் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஃபெயின்டட் ஆகிட்டாங்க. டாக்டர் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை 2 hours அப்புறம் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ பிடிங்க பாய் பேபி அப்படி சொல்லிட்டாங்க. ஜவுக்கு அப்படியே பேபி வாங்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜவுக்கு தான் அவ்வளோ ஹாப்பி பார்க்குறாங்க. இப்போ பேபி தூக்கிட்டு வெளில வராங்க. எங்கள் ஜங்கோட அம்மா ஜிம்மோட அம்மா அப்பா காய் ஜோன் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. மெக்கு எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஜிம்மி ஜவுக்கு டேரக்டாக வந்துட்டு ஜோனா சொல்லிட்டாங்க. டேடா சேர்ந்து அவனோட பிரதர் அப்படிச்சிட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பிட்டா அச்சோ என் காட் தேங்க்யூ. என்னோட அம்மாவுக்கும் என்னோட அம்மா வந்துட்டு எனக்கு என் அம்மா கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டீங்க. என் அம்மா நான் கேட்ட கிஃப்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ காட் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பார்க்குறா. டேடா நான் தூக்க வச்சுட்டேன். இப்போ நாள் தூக்க முடியாதுடா கொஞ்சம் டேஸ் போட்டு சொல்லிட்டாங்க. ஓகே டேடா சொல்லிட்டு அவன் பேபி பார்த்துட்டு கிஸ் பண்ணுறா. பேபியோட ஃபோர்க்கில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. டேடா இவன் பேர் என்ன சொல்லிட்டாங்க. இவன் பேர் சொல்லிட்டாங்க. இவன் பேர் ஜோன்மின் சொல்கிறாங்க. ஜோன்மின் ஆமாம் சொல்கிறாங்க. உன் பேர் எப்படி ஜோனாவோ அதே மாதிரி உன் பேர் ஜோன்மின் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது.
க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு அம்மா சூஸ் பண்ண நேம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் மின்னுன்ற ஒரு அம்மா நேம் ஓகேவா. இது வந்துட்டு ஜோன்றது நம்ம என்னோட நேம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பேபி தான் ஹாப்பியாக இருக்கும். டேடா மம்மா சொல்கிறாங்க. மம்மா தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறாங்க ஓகே டேடா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக குதிச்சிட்ருக்கா. இப்போது நம்ம ஜங்கோட அம்மா அப்பா தான் பேபி வச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேபி தான் வந்துட்டு இங்கே கொஞ்சிட்டு இருக்கா அவங்க தம்பி வச்சுக்கிட்டு. நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிம்மின் நீ ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கா நான் ஓகே பேபி சொல்கிறாங்க. பாய் பேபிடா சொல்கிறாங்க. பாய் பேபியா ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் எது சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மினோட அம்மாவும் ஜங்கோட அம்மா பேபி தூக்கிட்டு வராங்க. இங்கே ஜிம்மினோட ஜோனா தான் ஓடி வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணுறா. ஜோனா நீ ஹாப்பியாக சொல்கிற அம்மா ரொம்ப ஹாப்பிம்மா தேங்க்யூம்மா எனக்கு இவ்வளோ அழகான பிரதரை கொடுத்து சொல்கிறாங்க. தேங்க்யூ நான் தேங்க்யூ சார் நான் தான் தேங்க்யூ சொல்லணும். நீ ஆசைப்பட்டனால தான் உன் டேடா எப்படி எவ்வளோ லவ் கேரக்டர்ஸ் காமிச்சாங்க. நீ என்னை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட. ரொம்ப அழகான பெயின்ஃபுல் மொமெண்ட் எல்லாம் மறந்து ஹாப்பியான மொமெண்ட்டாக மாறிச்சு. ரீசன் நீ தான் சொல்லிட்டு நம்ம பேபியாக நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. நீ ஹாப்பியாக நான் ரொம்ப ஹாப்பி மம்மா தேங்க்யூ மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பியை நல்லா பார்த்து சொல்லிட்டு ஜோனா சொல்கிறா எனக்கு தெரியும்டா சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிமின் ஹேண்டில் பேபி வாங்குறாங்க. செம்ம அழகாக இருக்கான் பார்க்குறது குட்டியா. ஜவுக்கா ரொம்ப அழகாக இருக்கானே. ஆமாம் ஜவுன்மின் ரொம்ப அழகு தான் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம்டா நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜோனாவும் தான் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க கார்டனில். இங்கே ஒரு குட்டி பேபி நின்று முறைச்சி பார்க்குது அவங்களையே. இப்போ ஒரு பர்சன் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. பேபி கூட திரும்பி பார்க்குது. மம்மா அப்படி ரொம்ப என்னடாம்மா சொல்கிறாங்க. மம்மா அங்கே பாருங்க சொல்லி காப்பிக்குது. இங்கே ஜங்குக்கும் ஜோனாவும் விளையாடிட்டு இருக்காங்க. மம்மா டேடா சேர்த்துக்க மாட்டாங்க விளையாட்டுக்கு. அப்படியா பேபி சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லுது. வாங்க நம்ம போய் கேட்போம் சொல்கிற நம்ம ஜிம்மில் தூக்குறாங்க. தூக்கிட்டு போய் போகிறாங்க. ஏன்னா அது பாய் பேபி நம்ம ஜிம்மியோட பேபி தான் செகண்ட் குழந்தைருக்குலையே அதுதான் அது அழகாக வளர்ந்துருக்கு ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் பேபி சொல்லிட்டு ரன் பண்ணுறாங்க. எதுக்காக முன்ன நீங்கள் விளையாட்டு சேர்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அச்சோ அவன் மேலே பால் படுத்துறா அவன் வந்துட்டு கீழே விழுந்துறான் தடிக்க ஒன்றும் மாதிரியே. அதுக்கு தான் நீ வந்து தூரத்துலேருந்து பாரு நின்று விளையாடுறதுக்குலாம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அந்த விளையாட்டு விட்டுட்டு வேறு விளையாட்டு விளையாடுங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணாலும் நம்ம பையன் கீழே விழுந்துறான்டா சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஒன்றும் மாதிரியே சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. பாருங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்கே மின் பேபி சொல்லு என்ன விளையாடலாம் அம்மா நானும் விளையாடலாம் நீ நான் விளையாடலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி ஹேண்ட் நிட்டாங்க. அப்படியே அக்காவா சொல்லிட்டு கியூட்டாக சொல்லுது. இப்போ ஜோனா வரா அச்சோ மீன் அப்படி சொல்லிட்டு தூக்கிக்கிறா. தூக்கிட்டு இங்கே பாரு மீன் நீ கீழே விழுந்துருவ அடிபடுறது அதனால தான் உங்களை நாங்கள் தள்ளி அங்கே நிற்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் விளையாடணும் சொல்கிறாங்க. விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜோனா தம்பிக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறா சொல்கிறாங்க. அம்மா எனக்கும் டேடாவுக்கும் இந்த டென்னிஸ் விளையாட பிடிக்குமா அதில் தான் நாங்கள் பால் வச்சு விளையாடிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீங்கள் அதை அப்புறம் விளையாடிக்கலாம் நம்ம தம்பி கூட விளையாட சொல்கிறாங்க. இப்போ நீ தானே கேட்ட தம்பி கூட விளையாடணும் தம்பி கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா ஆனால் டேடாவும் நானும் ப்ளே பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டு என் தம்பி கூட விளையாடுங்க சொல்கிறாங்க. இப்போது பேபியும் நம்ம அவருக்கு சம் திங்ஸ் விளையாடுறது கொடுக்குறாங்க. இவங்க விளையாடுறதுக்கான திங்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஜோனாவும் நம்ம ஜோன் மீனும் 2 பேர் விளையாடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பேபி கூட ஸ்மைல் பண்ணிட்டு அக்கா அப்படியே ஓடி பிடிக்குது. ஜோனா ஓடி போகிறா ஏன்னா பிடி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓடி போய் விளையாடுறாங்க. 2 பேரும் கார்டனில் அழகாக விளையாடுறாங்க. இதை பார்க்குற ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்த்து மறைக்கிறாங்க. என் ஜங்குக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் முன்ன வந்துட்டு என்ன மாதிரி இருப்பான் அவன் சாஃப்டாக இருப்பான் சின்னதாக என்ன பண்ண கூட ஹர்ட் ஆயிடுவான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரிடா அவனுக்கு வந்துட்டு அடிப்பட்ட குழந்தை தள்ளி அவங்க நிற்க வச்சா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சொல்கிறாங்க பாருங்கள் அவனுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி விளையாடுன்னு சொல்கிறாங்க. நீ உண்மையாகவே நீ ஜோன் மீனெலாம் ரொம்ப பாசமாக இருக்க சொல்கிறாங்க. அவன் லைக் என்ன மாதிரி இருக்கான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா அதுக்கு தான் சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு அவனா ஒரு உயிர்டா எனக்கு அவங்க 2 பேருமே எனக்கு ஒரே மாதிரி தான் இவன் நீங்கள் 3 பேருக்கு ஒரே மாதிரிடா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாருங்கள் அவன் வளர்ந்து வர வரைக்கும் இந்த விளையாட்டுலாம் விளையாட வேண்டாம் ஓகேவா. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு எந்த விளையாட்டு தேர்தோ அதான் நீங்கள் விளையாடணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவன் அதை பேச்சு மீறோன்னா சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிமிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜிமின் ஜங்குக்கு பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்களா 2 பேரும் சொல்கிறாங்க. செம்ம க்யூட் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம்கா ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. லவ்யூ சொல்கிறாங்க லவ்யூ டூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம மின் பார்க்குறான் பார்த்துட்டு மம்மா அப்படி சொல்லி ஓடி வந்துட்டு அச்சோ பார்த்துட்டானா சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இவன் இருக்கானு தொடவே விட மாட்டா சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் தூக்குறாங்க. என்னம்மா என்ன சொல்கிறாங்க. மம்மா எனக்கும் அப்படி சொல்கிறாங்க. உனக்குமா அப்படி சொல்லி ஜங்க் ஜிம்மில் தான் கிஸ் பண்ணுறாங்க பேபியை. இப்போ நம்ம ஜங்க் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜோன் மீனை நம்ம பேபி பார்க்குறா. அப்போ நானும் சொல்கிறாங்க பிரின்சஸ்ங்க வாடா சொல்கிறேன் ஜங்க் கூப்பிட்றாங்க. இப்போ ஃபைன் நான் பேபி வரா. இவங்க 2 பேரும் அப்படியே இந்த கார்டனில் உட்காந்துட்டு 2 பேபி தூக்கி லேப்பில் உட்கார வச்சுட்டு அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேபி 2 கூட கிளாப் பண்ணுது மம்மா டாடா லவ் யூ சொல்லிட்டு. இப்போ ரொம்ப அழகாக பார்க்குறாங்க. நம்ம ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங் சொல்கிறேன் உண்மையாக ஜிமின் இது வரைக்கும் நானும் ஜோனாக தான் சொல்லுவோம். இப்போ நான் கொஞ்சம் டேஸ் போனால் நம்ம பேபி சொல்லுவான் நம்ம குட்டி ஜோன் பண்ணி சொல்லுவான் வி கேன் லைவ் வித்தவுட் யுவர் லவ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பார்த்து இவங்க சொல்கிறாங்க. நம்ம பேபியா மம்மா டேடா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கு. நம்ம பேபி சொல்லுது மம்மா நீங்கள் எல்லாமே எங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை மம்மா சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் எல்லாமே எனக்கும் லைஃபே இல்லை சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அப்படி ஒருத்தரோட ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த வி கேன் லைவ் வித்தவுட் யுவர் லவ் பாட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பாய் டேக் கேர் எவ்ரிவன். குட் நைட்.